இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 9ஆம் தலைப்பு திருவருள் வைப்பு. பாடல் எண் 1794. குறிப்பினின் உள்ளே உவளையம் தோன்றும். இது முதலடி. குறிப்பு குறிப்பு என்று எங்க எதை குறிக்கிறார் அப்படின்னா, இப்போ 2 பாடல் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. திருவருள் வைப்பு, திருவருள் வைப்புல ரொம்ப விளக்கமாகவே பார்த்துருக்கோம். இறைவனுடைய திருவருளானது ஒவ்வொரு பொருளின் மீதுமே இருக்கின்றது. நம்ம உபயோகப்படுத்துகின்ற சிறு குச்சி முதல் அனைத்து பொருள்களையுமே இறைவனது திருவருள் இருக்கு. நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி 2 பாடல்களை நிறைய விளக்கமாக பார்த்துருந்தோம். ஸோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கின்றார். இந்த குறிப்பு என்பது எது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, அதுக்குள்ள இறைவன் இருக்காரு, இந்த திருவருள் இருக்கின்றது என்பதை சில குறிப்புகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதான் குறிப்பினின் உள்ளே அப்படின்னு சொல்ற. எப்படி உள்ள குறிப்பா இருக்காரு அப்படின்னா, முதல்ல அந்த பொருள் ஏதோ ஒரு வகையில் நம்ம உபயோகப்படுத்தவில்லை என்றால் கூட சரி, அதுவே ஏதோ ஒரு வகையில் உருமாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒரு இரும்பே எடுத்து வந்து வச்சு உள்ள பாதுகாப்பா வச்சா கூட சரி, சிறிது நாள்ல துரு பிடிச்சி போயிடும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மரம் புதுசா வளர்ந்தா கூட சரி, சிறிது நாள்ல பட்டு அழிந்து போகும். அது 400 வருடமோ 500 வருடமோ 1000 வருடமாக இருந்தாலும் சரி. அழியாத பொருள் என்று இப்போ நம்ம உலக ரீதியாக தெர்மாக்கோல் என்று பயன்படுத்தினா கூட 1,00,000 வருஷத்துல அழிஞ்சு போகும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அப்ப எந்த பொருளாக இருந்தாலும் அழிந்துதான் போகும். அப்ப அழிந்து போகுது அப்படின்னா அந்த பொருள் குறிப்பிட்ட ஒரு நாள் அழிஞ்சு போகல. இப்ப நம்ம ஒரு பொருள் கடையில வாங்குற உணவு பொருள், அதுல பின்னாடி எக்ஸ்பைரி டேட் 1 இயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தயாரிச்சிருக்காங்க, அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுதுன்னு அந்த பாக்கெட் மேல எழுதி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ கரெக்டாக அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எப்படா பிறக்கும், நம்ம எக்ஸ்பைரி ஆகணும் அந்த பொருள் காத்துக்கிட்டு இருக்குமா என்ன? அந்த பொருளுக்கு காலண்டர் என்ன தெரியும், நேரம் என்ன தெரியும்? எப்பொழுது ஒரு பொருள் உருவாக்கப்பட்டதோ அந்த தேதியிலிருந்தே அதனுடைய எக்ஸ்பைரி ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அது 365 நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவியல் சொன்னால், முதல் நாளிலிருந்தே சிறிது சிறிதாக உருமாற்றம் அடைய தொடங்குகின்றது. அதனாலதான் எந்த பொருளா இருந்தாலும் சரி, புதுசா நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி டிஃப்ரெண்ட் தனியா தெரியும். ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ சோப்பு பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சாப்பிட்ற பொருளே கிடையாது, ஆனா அது புதுசா ஃப்ரெஷ்ஷா தயாரிச்சு எடுத்து பார்த்தா நல்ல வாசனையா இருக்கும். 6 மாசம் 8 மாசம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் வாசனை கம்மியா தான் இருக்கும். அப்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு வகையில் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஸோ இந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நாம் அதற்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதான் முதல்ல சொல்றார், குறிப்பினில் உள்ளே ஒரு ஒரு பொருளே ஒரு குறிப்பு இருக்கு. ஏன்னா அது அசைந்து கொண்டே இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் அணு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குறிப்பினின் உள்ளே நம்ம இறைவன் இருக்காரு, இறைவனுடைய திருவருள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் என்ன சொல்றாரு, குவளையம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. குவளையம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அப்படின்னு பொருள். உலகம், உலகம்னா தனியா உலகம்னு சொல்லிடலாம். உலகத்துல இருக்க பொருள்னா அதை தனியா சொல்லலாம், உலகத்துல இருக்க பொருள் அப்படின்னு சொல்லி. இந்த உலகம், உலகத்துக்குள்ள இருக்க பொருள் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு நாமே பூமியா, ஆமாம் அது வேறு அப்படின்னு சொல்லுவோம். பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள், ஆமா வாழ்ற மனுஷங்க அவங்க தனி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வேற்று கிரகத்துல இருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோ, அவர் என்ன சொல்லுவாரு, பூமி பொதுவா தான் சொல்லுவார். பூமிக்குள்ள நம்ம வாழ்ற மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து தான் அடங்குவோம், நாமும் சேர்ந்து தான் பூமி. இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், மரம் செடி கொடி, நாமும் அதற்குள்ளே அடக்கம், பூமிக்குள்ளே தான் அடக்கம், நாமும் பூமி தான் நீங்க. ஆனால் பிரிச்சு தான் பார்க்குறோம். உயிர்கள் வேறு, பறவைகள் வேறு, விலங்குகள் வேறு, அப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டே இருக்கு. அப்ப நமக்குள்ளேயும் இந்த இடத்துல இறைவனானவர் இருக்கு, இறைவனது திருவருளானது இருக்கின்றது. அப்படி நம்ம ஒரு பொருளுக்குள்ள இறைவன் இருக்கார், இறைவனது திருவருள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டால், எந்த இறைவனது திருவருள் எந்த பொருளுக்குள் இருக்கின்றதோ அந்த பொருள், அந்த இறைவன், அந்த இறைவனது திருவருள் தான் இந்த உலகம் முழுமையாக இருக்கின்றார் என்பதை நமக்கு உள்ளே தோன்றும். அதான் குவளையம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அந்த பொருள், நீங்க சும்மா இப்போ ஒரு பொருளுக்குள்ள இறைவன் இருக்காரு, இறைவன் திருவருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு டப்பா இருக்கு அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மீதி இருக்கக்கூடிய பொருட்களுக்குள்ளேயும் இறைவன் திருவருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் முதல் அடியில சொல்றாரு.
உதாரணத்துக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்லுவோம் இல்லையா, 36 தத்துவங்கள் இருக்கு. 36 தத்துவங்களையும் யார் ஒருவர் தெரிந்து அதை கடந்து விட்டாரோ அவர் வந்து மார்க்கண்டேயன் மாதிரி இறப்பில்லா ஒரு நிலையை பெற்றலாம், என்றும் 16 என்ற நிலையை பெறலாம். ஏன்னா அவர் 36 தத்துவத்தை கடந்ததுனால தான் விதியையும் வென்று இறப்பில்லா நிலையை பெற்றார். அப்ப அதுல ஒரே ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி இருக்கக்கூடிய 35 தத்துவங்கள் தானாகவே தெரிந்துவிடும். இது சைவ சித்தாந்த நூல் சொல்லுது. அந்த மாதிரி இங்க ஒரு பொருள் இருக்கக்கூடிய திருவருளை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிலும் இருக்கக்கூடிய இறைவனது திருவருள் என்னாச்சு, நமக்கு உள்ளே தோன்றிவிடும், தெரிஞ்சிடும். அதான் முதல் அடியில சொல்றேன். ரெண்டாவது அடியில வெறுப்பு இருள் நீக்கில் விகிருதனும் நிற்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இறைவனை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இங்க இறைவன் இருக்காரு, அங்க இறைவன், அங்க இறைவன் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தெரிஞ்சவனே என்ன செய்யணுமா அவரு, வெறுப்பு இருள் நீக்கில் அப்படின்னு சொல்றாரு. வெறுப்பு அப்படின்னா இப்ப நம்ம வழக்கமா பயன்படுத்துவோம். ஒரே செயலை திரும்பி திரும்பி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் ரொம்ப வெறுப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது வெறுப்பு என்றால் அதற்கு வேறு சில பொருள்களும் இருக்கின்றது. வெறுப்பு என்றால் விருப்பமின்மை. ஒரே சில திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தா அந்த வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு பேர் என்ன, விருப்பமின்மை அப்படின்னு பொருள். விருப்பமே இல்லாமல் செய்வது. இரண்டாவது பயம். மூன்றாவது துன்பம். இது எல்லாமே வெறுப்பு தான். இது எல்லாமே எதை குறிக்கின்றது என்றால் ஒரு அகங்காரம், ஆணவ மலத்தை தான் போய் நிற்கும் கடைசியில. விருப்பம் இல்லாம இருக்கிறது, பயம், துன்பம், இது எல்லாத்தையுமே மாயைக்குள்ளதான் அடங்கும். ஸோ அந்த விருப்பு இருள் நீக்கில் அப்படிங்கிறார். அந்த இருள் என்று சொல்லப்படுவது மாய ஒரு மலங்கள்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம போக்கிட்டோம்னா எப்படி போக்குறது அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு பயம் மனுஷனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமாவே பயம் இருக்கும். குழந்தைங்க அந்த ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அம்மாவோ அப்பாவோ அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா குழந்தை எதுக்குமே பயப்படாது. அது பாட்டுக்கு போகும் வரும், எங்க கூட்டு போனாலும் வரும். அங்க விளையாட விட்டாங்களோ அது பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அம்மா ஞாபகம் வரும், எட்டி பார்க்கும் எங்க இருக்காங்க அப்படின்னு. ஒரு திருமண நிகழ்வோ ஒரு திருவிழா கூட்டமோ ஏதோ ஒன்று, அங்க உட்கார்ந்துருக்காங்க அம்மா அப்பான்னா அது அவ்வளவுதான், பயப்படாது. அது பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்கும். இப்ப திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் காணாம போயிட்டாங்கன்னா ஒரு பயம் வரும் இல்லையா, அழுக ஆரம்பிச்சிடும். ஐயோ அம்மா இல்லையே, என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடும். அதுபோல நமக்கு உள்ளேயும் பார்த்தோம்னா பலவிதமான பயங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம், சொத்து இல்லைன்னா என்ன பண்றது, வேலை என்னன்னா இல்லைன்னா என்ன பண்றது, எல்லாவற்றுக்கும் மேல இந்த உயிர் உடம்ப விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, இறப்பை பற்றிய பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப மனுஷனுக்குள்ள எங்க பார்த்தாலும் இறைவனது திருவருள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அவர் எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்பா அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுன்னா பயம் என்பது மனதுக்குள்ள தோன்றுமா? இறைவன் கூட இருக்காரு, அவர் திருவருள் இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும் என்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா. அதைத்தான் இங்க சொல்றாரு, வெறுப்பு இருள் நீக்கில். அப்ப இறைவன் என் கூட இருக்காரு, எங்க அம்மா இங்க இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்கன்னு தோன்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுமா, அந்த வெறுப்பு என்ற ஒன்றும் மாயை என்ற ஒன்றும் அங்கிருந்து விலகிவிடும். அதான் நீக்கில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீக்கி விட்டால் இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. பயிற்சி முறையில இறைவனது திருள் முழுசா தெரிந்து அவரோடு சரணடைந்து அன்பு செலுத்தி அதற்கு பின்பாக தான் இதெல்லாம் சிறிது சிறிதாக நீங்கும். என்னைக்கு முழுசா நீங்குதோ அன்னைக்கு விகிருதனும் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. விகிருதன் என்றால் யார்? உலக நியதிகளை கடந்து நிற்கின்றவன் தான் விகிருதன். விகிருதனா இறைவன் தான். இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய நியதிகள் எல்லாமே மனிதர்களுக்கு பொருந்தும். இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கும் போது சில சட்டத்திட்டங்களை படைச்சு வச்சிருக்க. இப்பதான் மழை பெய்யணும், இப்பதான் வெயில் அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கு. உலக ரீதியிலாக சட்டத்திட்டங்கள்ன்றது தேவர்களுக்கும் உண்டு, அமரர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் இந்த சட்ட திட்டங்களை கடந்து நிற்கின்றவன். அவரால் என்ன வேணா செய்ய முடியும், செய்ய முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே கிடையாது. அந்த இறைவனுக்கு பேர் தான் விகிருதன், அது பெயர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மார்க்கண்டேயருடைய வரலாறு சொன்னேன். அவர் 16 வயசு செல்ல வேண்டும் என்பது விதி. அந்த விதிக்கு உட்பட்டுத்தான் யமதர்மரே அவர் உயிரை எடுக்க வர்றாரு. ஆனா இறைவன் என்ன பண்றாரு, 36 தத்துவங்களை கடந்தவனே உலக நீதியை மாத்துறாரு அந்த மார்க்கண்டேயனுக்கு, இல்லைங்களா. அப்ப அந்த இடத்துல இறைவன் விகிருதன் என்ற பெயரோடு வந்து நின்று அந்த செயலை அங்கு செய்து கொடுக்கின்றார் மார்க்கண்டேயனுக்கு. இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப நிற்கும். அப்ப இறைவன் என்ன பண்றாராம், நமக்குள்ளே இருந்து தோன்றி விடுவார். நம்ம அந்த வெறுப்பு ஆணவ மலத்தெல்லாம் போக்கிட்டோம்னா
இறைவன் என்ன பண்றாராம், நமக்குள்ள இருந்து விகிருதனாக வெளிப்படுவான். அப்ப நமக்கு என்று இருக்கக்கூடிய விதிகள் வேலை செய்யாது. மாயைகள், பாவங்கள் எல்லாம் இறைவன் நீக்கி கொடுத்துருவார் நம்மையும் இது போல. அது 2வது அடியில சொல்றார். 3வது அடியில செறிப்பு ஒரு சிந்தையை சிக்கன நாடில் அப்படின்னு சொல்றார். இப்ப இறைவனை தெரிஞ்சுக்கிச்சாச்சு. முதல்ல வெளியில இருக்க பொருளை தான் இறைவனது திருவருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இறைவன் உள்ள இருந்து வெளிப்பட்டுட்டார். அந்த உள்ளிருந்து வெளிப்பட்ட இறைவனை, அந்த திருவருளை, அதான் செறிப்பு அப்படிங்கிறாரு. செறிப்பு என்றால் நெருக்கம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, செறிவு என்று ஒரு பொருள் இருக்கின்றது. செறிப்பு என்றால் இந்த செறிவு அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கமா ஒரு பால் வச்சு இயற்கையா கிடைக்குது. ஒரு பசும்பால் வந்து மாட்டுக்கிட்ட இருந்து இயற்கையா கறக்குறோம். அது என்ன செய்யலாம், அதெல்லாம் சுட வைக்கலாம். அதுக்கு அடுத்த செறிவு நிலை அடைகிறது. அதற்கு பின்பு அதில் கொஞ்சம் உரம் ஒரு சில பொருளை போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, தயிராக செறிவடைகிறது. அதை திருப்பி மோராக்கலாம், வெண்ணெயாக்கலாம், இல்லையா, அதுக்கப்புறம் நெய்யாக்கலாம். இப்படி ஒரு பொருள் என்ன ஆயிடுது, செறிவு பெற்று கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை நிலை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. அதுபோல செறிப்பு அப்படின்னு சொல்றாரு. செறிப்புனா என்ன, நாம் நம்முடைய மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து சிறிது சிறிதாக மேன்மை நிலை பெறுதல். மேன்மை நிலை என்ன நிலை? இப்போ சாதாரண உலக ரீதியாக ஆசைகள் இருக்கு. இது சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலை. இப்போ இது செறிவு அடைஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல அதற்கு நேர்மாற நிலை அடைகிறது. எதன் மீதும் ஆசைகள் வராது. ஏற்கனவே உள்ள இருந்து வெளியில இறைவன் வந்துட்டார், விகிருதன் வந்துட்டார். அவர் என்ன பண்ணணும், செறிப்புன்னா செறிவுன்னு ஒரு பொருள் சொன்னோம், இன்னொன்னு நெருக்கம்னு ஒரு பொருள் சொன்னோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய விகிருதனோடு நெருங்கி இருக்க வேண்டும். அதான் உரு சிந்தையை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும், உருன்னா உறுதி. நம்முடைய சிந்தையில இந்த விகிருதனை எப்படியாவது பற்றி கொள்ள வேண்டும், பற்றியே இருக்க வேண்டும் என்ற உறுதிநிலை இந்த இடத்துல மனசுல வரணும். அததான் சிக்கன நாடில் அப்படின்றாரு. சிக்கனனா என்ன, என்னானாலும் சரி விடவே கூடாது, அவரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எப்படியாவது இந்த இறைவனை அடைஞ்சே தீர வேண்டும் என்று மன உறுதியோடு அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டு விட்டோமே ஆனால், இதான் 3வது அடியில சொல்றேன். 4வது அடியில அரிப்பு உரு காட்சி அமரருமாமே அப்படின்னு சொல்றாரு. அரிப்பு என்றால் உணர்கை என்று பொருள். ஒரு விஷயத்தை வந்து நம்ம உணர்றது, உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். உணர்வுன்னா என்ன, வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்திக்குவோம், ஆனால் உணர மாட்டோம். ஒருத்தர் அழுகுறாரு, ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காரு, ரெண்டுமே ஒரு விதமான உணர்வுகள். வார்த்தையில வந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கல் அப்படின்னு நான் வார்த்தையில சொல்லிட்டேன்னா வார்த்தையில மட்டும்தான் சொல்றேனே தவிர்த்து மகிழ்ச்சி என்ற ஒன்றை அந்த நேரத்தில் நான் உணரல. இன்னொன்று துன்பம். அதே போல துன்பம் என்ற ஒன்று வார்த்தையை நான் உணரல, ஏன்பா துன்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா உணராமல் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன், உணர்வேன். ஆனா உணர்கை அப்படின்னா அதை நான் உணர்தல். மகிழ்ச்சி என்ற ஒன்றையும், இன்பம், ஆனந்தம், இப்படி பல வார்த்தைகள் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் உணர்ந்துகிட்டு நான் அனுபவிக்கிறேன், அது உணர்கை. அதான் அரிப்பு என்ற வார்த்தைக்கான பொருள். அப்ப அரிப்பு ஒரு காட்சி அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ உணர்றோம், முழுமையாக உறுதியாக ஒரு காட்சியை உணர்கின்றோம். எந்த காட்சி, இந்த விகிருதன் என்று சொல்லக்கூடிய இறைவன் வெளிப்பட்டார் இல்லையா, அவரது முழு காட்சி, அசையா சக்தி. அந்த இறைவனை நமக்குள்ளே உணரலாம் என்பது ஒன்று. 2வது காட்சியாக இறைவனை பார்க்கலாம். இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அமரரும் ஆமி அப்படிங்கிறார். அமரர்னா என்ன, இறப்பு இல்லாத நிலை. மார்க்கண்டேயர் அடைஞ்சார் இல்லையா, தன்னுடைய விதியையும் மீறி விகிருதன் தோன்றனை எப்படி இறப்பில்லா நிலையை பெற்று இன்றும் என்றும் 16 என்ற நிலையில் இருக்கின்றாரோ, அதுபோல நாமும் இந்த இறப்பில்லா நிலையை பெற்று என்றும் 16 இன்னைக்கு என்ன வயசுல இருக்கோமோ, எப்பொழுது இந்த காட்சியை காண்கின்றோமோ அந்த வயதிலேயே எப்பொழுதுமே நிலைத்து நிற்கலாம். இது 4வது அடியில சொல்றேன். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு பொருளும் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இங்கே இறைவனது அருள் இருக்கின்றது. அந்த அருளை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால், அந்த இறைவனது அருள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிலுமே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது தெரிந்து கொண்ட பின்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், துன்பம், விருப்பமின்மை, மாயை அனைத்தும் சிறிது சிறிதாக நீங்க ஆரம்பிக்கும். மொத்தமாக எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது நமக்குள்ளே இருந்து விகிருதன் என்று சொல்லக்கூடிய இறைவன், உலக நியதிகளை கடந்து நிற்கின்ற இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். அவரிடம் நம்முடைய மனதை எப்படியாலும் இந்த இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று உறுதியாக நாம் சிக்கன நாடினால்,
நாம் அந்த இறைவனை விகிர்தன் என்று சொல்லக்கூடிய இறைவனை உணர ஆரம்பிக்கலாம். ஏன்னா உள்ளிருந்து தோன்றுவது என்பது வேறு, அவரை உணர்வது என்பது வேறு. 2வது அடியில உள்ளிருந்து தோன்றதான் செஞ்சிருக்காரு. நான் ஒன்றும் உணரலை. அப்ப 4வது அடியில உணர்றோம். அந்த இடத்துல எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது இறப்பில்லா நிலை பெற்று அமர நிலை பெறலாம். இந்த பாடலுடைய கருத்து.